ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமைக்கு பதிலாக ஜவ்வரிசி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி. இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச ஜவ்வரிசி பொடியில் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி சேர்த்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி பொடி போட்டு கரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் ஜவ்வரிசிக்கு நான் 1 கப் சுகர் சேர்த்துறேன். இதுவே வந்து எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்த போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றும்போது சீக்கிரம் வந்து கலர் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பீஸ் போடணும் அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து குப்புற நம்ம கவுத்துறோம் அப்படின்னா அப்படியே அந்த பாத்திரத்தோட ஷேப்பில் சூப்பராக வந்து அல்வா கிடச்சிரும்.